ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சோபா விலாக். இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்யலாம் வாங்க. நல்லா 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சோடனே பிரியாணி மசாலா, கிராம்பு, பட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வணங்கினதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு தக்காளி வணங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வணக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கறி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்தளவுக்கு வணங்கிடுச்சு. இது பாருங்கள், பக்கத்தில் கிரேவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதுவும் எடுக்க காமிச்சிருக்கேன். கறி நல்லா வணங்கினதுக்கப்புறம் பிரியாணி மசாலா, கறி மசால் அதை சேர்த்து வணக்கிட்டு அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம். நான் 4 டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன், அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா 3/4 பாதம் அரிசி வர வரைக்கும் வெந்ததுக்கப்புறம் நம்ம தம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லை வச்சு ஒரு 20 நிமிஷம் தம்மில் போட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்திங்களா, செம்மையாக வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி நம்ம கிளறி விட்டு சாப்பாடை பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? பாய்.